டைமா என்னோட கிளாஸ் 12th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் உள்ள எக்ஸாம்பிள் 2.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினும். அதே மாதிரி லாஸ்ட் சம்மில் வந்து ஐ வச்சு ரெக்டாங்குலர் ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க, ஈக்குவலாக இருந்தது எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டை வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முலா ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து இசட் வந்து வரலை, ஐ மட்டும் வந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்ட்டில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு இதில் வந்து இசட் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைய பேர் வந்து இசட்டுக்கும் டூக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாம மாதிரி எழுதுறான், தெரிய மாட்டுக்கு கரெக்ஷன் பண்ணும்போது. டூ வந்து இப்படி போட பழகுங்க, அப்போனா தான் உங்களுக்கு இசட்டுக்கும் டூக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பேர் டூவும் இப்படி தான் போடுறாங்க, இசட்டும் அதே மாதிரி தான் போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணுற மிஸ்டேக்கு கொஞ்சம் மாற்றிக்கோங்க, ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறேன், கொடுத்துருக்குது அப்படியே கிவன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாமே உள்ளே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணி 2z + 6 இங்கேயும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஐயோட வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து எனக்கு வந்து இங்கே -1, அப்போ -20 ஐ ஸ்கொயராக இருக்குது +20 மாறிடு, மிச்சது எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இசட் டேர்ம்ஸ் எல்லாமே ஒன் சைடை கொண்டு வர போகிறேன். அப்போ இங்கே 2z இருக்குது, இங்கே ஒரு 4zI இருக்குது. அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னா -4zI மாறிடும். அப்புறம் இங்கே ஒரு z இருக்குது, அப்போ இந்த சைடுனா -z ஆயிரும். இப்போ நம்பர்ஸும் இமேஜினரி நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போ -6 + 6 இந்த சைடு வந்துச்சுன்னா -6, இங்கே ஏற்கனவே -5 இருக்குது, +20